நான் கேட்குறேன். சரி, ஓகே. அது ஒன்று. நீட் தேர்வு நீங்கள் அது சொன்னீங்க, அது வந்து 160வது அந்த வாக்கு. ஓகே. இதே போல் இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள் வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் கூட அந்த டிபிஐயில் அந்த பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் ஒரு கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இறுதிக்கட்டமாக இப்போதும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அதாவது தங்களை இடைநிலை ஆசிரியர்களை வந்து அந்த காலமுறை ஊதியத்தில் ஒப்பந்த பணியில் இருக்கும், நாங்கள் 12 ஆண்டுகளாக இதே நிலையில் தான் இருக்கிறோம், அந்த 12,500 ரூபா ஊதியம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது 2021 தேர்தல் அறிக்கையிலையும் திமுக தரப்பில் அது தெரிவிக்கப்பட்டது. அதற்கு முந்தைய தேர்தல் அறிக்கையும் அது தெரிவிக்கப்பட்டது, 2016 தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எந்த அரசுகளும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. அவர்கள் வழக்கமாக திமுகவின் வாக்கு வங்கியாகவும் திமுகவுக்கு ஆதரவாளராகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறை அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அவருடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டமும், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், ஆசிரியர்களுக்கு அந்த ஒப்பந்த பணியில் உள்ள பல ஆயிரம் ஆசிரியர்கள், 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த பணி நியமனம் செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து போராட்ட காலத்தில் 4 ஆண்டுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இது தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டதா இல்லையா? இல்லை, இது கொடுத்தது உண்மை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் 3 நாட்களுக்கு முன்னால் நமது சத்தியம் தொலைக்காட்சியில் கூட நீங்கள் ஒளிபரப்பினீர்கள். நல்ல செய்தி வரும் என்று கூறினாராமா. இந்த நல்ல சரி, சரியாயிட்டா? நான் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். செய்தி ஆசிரியர் என்கிற முறையில் உங்களுக்கு நன்றி. யூ ஆர் வெரி அப்டேட்டட். அப்ப நடக்கும். அதாவது இன்னும் 6-7 மாத காலங்கள் இருக்கிறது நாம் நிறைவேற்றுவதற்கு. மார்ச் மாசம் கூட அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா இன்னும் நமக்கு 6-7 மாதங்கள் இருக்கிறது. உறுதியாக அந்த ஆசிரிய மக்களுக்கு நான் மறுக்கல, நான் பொய் சொல்ல விரும்பல. ஆசிரியர்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிஜம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களை நாங்கள் அதை நிரந்தரப்படுத்துவதற்கு, காலமுறை ஊதியத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு நல்ல செய்தி மிக விரைவில் வரும் என்பதை சத்தியம் டிவியின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நான் மிக தெளிவாக கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் என்கிற முறையில் ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன். ஒன்று. இரண்டாவது, நீங்க இந்த நம்ம பழைய ஓய்வூதிய திட்டம் சொன்னீங்க. அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்க கொடுக்கிறோம் சொன்னது உண்மை. அதுக்கு இடையில வந்து ஒன்றிய அரசு வந்து அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இல்லாம காமனா ஒரு பென்ஷன் ஸ்கீம் இப்போ 2023 அவங்க அறிவிச்சாங்க. இப்ப நம்ம என்னன்னா ஒரு குழு அமைச்சிருக்கோம். இந்த 3ல எது நம்மளால் இப்ப சாத்தியப்படுத்த முடிந்தது, சட்டத்திற்கு புறம்பாக இல்லாமல் எது நடைமுறைப்படுத்த முடிந்தது என்பதை ஆசிரியர் பெருமக்களுக்கு நாம் சொல்வதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம். செப்டம்பர் மாசத்துக்குள்ள அவங்கள கொடுக்க சொல்லி இருக்கிறோம். நல்ல செய்தி வரும். அதனால ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வழக்கம் போல் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசின் என்றைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், 2% அரசு ஊழியர்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பதிலேயே எனக்கு வந்து காசு செலவாகி விடுகிறது, ஏறத்தாழ 80,000 கோடிக்கு மேல் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது, இது தேவையா என்று சொன்னார். தலைவர் கலைஞர் சொன்னார், மனிதனுடைய உடம்பில் ஒட்டு மொத்தத்தில் நமது எடையில் 2% தான் மூளை இருக்கிறது. எனவே அதை கண்டுக்காமல் விட்டுவிட முடியுமா? உடம்பிலே இருப்பதில் மிக முக்கியமானது மூளைதான். அதற்கு சில முக்கியத்துவங்கள் நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி அரசு ஊழியர்களுக்கும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகம் அதை மறந்துவிடவில்லை. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற யோக்கியனை போல் பேசிக் கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் போகிற போக்கில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நாம் 14வது இடத்தில் இருந்தோம். சத்தியம் டிவிக்கு தெரியும், தொலைக்காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு நாம 2வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். அப்ப கிணத்துல இருந்தாதான், பானையில இருந்தாதான் அகப்பையில வர முடியும். பானைக்கு இங்க வெறும் காலி பானையை வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம கொடுத்த வாக்குறுதி அதுக்காக நம்ம பின்வாங்க முடியாது. அப்ப பானையை நிரப்புறதுக்காக நம்ம பாடுபடுறோம். மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கூட அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து நான் மக்களுக்கு கொண்டு போற திட்டங்கள் போய் சேருகிறதா என்று தனது உடல் நலத்தினுடைய ஒரு மருத்துவமனையில் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட மக்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி கவலைப்படுவதனால் எங்களுக்கு தீர்ந்து விடுமா என்று அரசு ஊழியர்கள் கேட்கக்கூடும். ஆனால் இப்படி உழைத்ததனால் தான் 14வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு 2வது இடத்தில் வந்திருக்கிறது. எனவே நான் உறுதியாக சொல்லுகிறேன், அந்த அவர்களுடைய இந்த கோரிக்கை விரைவில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஓய்வூதிய திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.